ஸோ நம்ம இன்னைக்கு யார பத்தி பார்க்க போறோம்னா, மிக மின் ஒரு ஸோ நம்ம இன்னைக்கு யார பத்தி பார்க்க போறோம்னா, நேத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க, சோழ மன்னர பத்தி பார்த்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, முக்கியமான மன்னர்ன்னு சொல்லலாம். அதாவது சங்க காலங்கள்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த மன்னர் தான் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவர் வேற யாரும் இல்லங்க. அதாவது ஆ பாண்டியர்கள் தான். ஸோ பாண்டியர்கள்னாவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மதுரை ஆண்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. மதுரை மட்டும் ஆண்டலங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க, குமரி கண்டத்தையும் வந்து அவங்க தான் ஆண்டது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்போ வந்து கடலுக்கு அடியில இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் சொல்ற ஒரு பா குமரி கண்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த பாண்டியர்கள் தான் வந்து ஆண்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு கோயில் இருக்கு. அதாவது மீனாட்சி அம்மன் கோயில். ஸோ இந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு ஒரு ஸ்டோரி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க. அது என்னன்னாக்கா, இங்க உள்ள மீனாட்சி அம்மன் வந்து பார்த்தீங்கன்னாக்க, போயிட்டு சிவன வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு மறுபடியும் இங்க தான் வந்து இருந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாரியும் சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் மார்க்கோ போலோ வந்து இங்க வந்து என்னென்ன சொல்றாங்க, அதாவது மதுரைய பத்தி இங்க பாண்டியர்கள் ஆட்சி பண்ணும்போது எவ்வளவு செல்வங்கள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இங்க எப்படி மக்கள்லாம் செழிப்பா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்க, சோழர்களுக்கு முக்கியமான எதிரியே வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த பாண்டியர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாண்டியர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சோழர்களுக்கு எதிரியா இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அத பத்திலாம் இதுல பார்க்க போறோம். ஹலோ எவ்ரிஒன். நான் ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, வேற யாரும் இல்லங்க. மதுரை ஆண்ட, அதாவது குமரி கண்டத்த ஆண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இப்ப மிகப்பெரிய ஒரு பாண்டியர்கள பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ இது அதாவது சோழர்களுக்கு மிக முக்கியமான ஒரு எதிரின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப அந்த காலகட்டங்கள்லயே வந்து இவங்க 2 பேருமே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப மிகப்பெரிய ஒரு எதிரிகளா இருந்திருக்காங்க. ஸோ இவங்க எதிரிகளா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இவங்கலாம் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, சோழர்களும், பாண்டியர்களும் வந்து எப்போதுமே பிடிச்சுக்கிறாங்க. ஸோ அப்ப இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான போர்கள் வரும்போதா இருக்கட்டும், இவங்க வந்து சோழர்கள் வந்து பாண்டியர்களோட இடத்த பிடிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் காலகட்டங்களுக்கு அப்புறம் பாண்டியர்கள் வந்து சோழர்களோட இடத்துல பிடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாரியே வந்து மாறி போயிட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த காலகட்டங்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அண்ணன் தம்பி மாரி தான் வந்து உள்ளேக்கு சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மிக முக்கியமான 14 ஆ இங்க வந்து மதுரையில அதாவது பாண்டியர்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான சிறப்புகளா இருக்கட்டும், அவங்க என்னென்ன பண்ணுனாங்க, இத பத்திலாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, பாண்டியர்கள் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாண்டியர்கள்னா நம்ம வந்து அந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா, மூவேந்தர்கள்னு சொல்லுவாங்க. மூவேந்தர்கள்னா பார்த்தீங்கன்னாக்கா, சேர, சோழ, பாண்டியர்கள்னு சொல்லுவாங்க. இந்த சேரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேரளாவை சேர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க. கேரளாவை இப்போ உள்ள கேரளா வந்து அவங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அந்த பார்டர்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து உள்ளேக்கு வந்து அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளேக்கு வந்து கேட்ச் பண்றதா இருக்கட்டும், இவங்களும் போயிட்டு அங்கே சேரர்கள் ஆட்சி பண்ற இடத்த பிடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாரி வந்து போய்க்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, பாண்டியர்கள். பாண்டியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான அவங்க திறமைசாலியா இருந்திருக்காங்க. படைபலத்திலயும் சரி, எல்லாத்துலயுமே வந்து அவங்க வந்து மிக முக்கியமா ஒண்ணு சொல்லணும்னாக்கா, வாணிபம். வாணிபம்ங்கிறது அவங்களுக்கு பிசினஸ் பண்றதுல அடுத்த கண்ட்ரில இருந்து வந்து எல்லாம் வந்து இங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முக்கியமா அந்த காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சேரர், சோழர், பாண்டியர் அதுக்கப்புறம் பல்லர், அசோகர் இந்த மாரி நெறைய அரசர்கள் வந்து மிக முக்கியமா இருந்துட்டு போயிருக்காங்க. ஸோ அப்படி உள்ளதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாண்டியர்கள் வந்து அங்க வந்து என்னென்ன பண்ணுனாங்க? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்து நம்ம பார்க்க போறது நம்பர் 2. நம்பர் 2ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாண்டியர்கள் வந்து எவ்வளவு பழமையானவர்கள்ன்னு நெனச்சீங்கன்னா, நம்ம இப்ப கூட ரீசென்ட்டா கூட நெறைய வந்து இதுல வந்து அதிகமா பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பேசிட்டு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, குமரிக்கண்டம். ஸோ குமரிக்கண்டம்ங்கிறது வந்து ஒரு காலகட்டங்கள்ல வந்து அந்த ஃபுல்லாவே வந்து கடலுக்கு அடியில போயிருச்சு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு குமரிக்கண்டத்த வந்து ஆண்டதே வந்து இந்த பாண்டியர்கள் தான். காலகட்டங்கள்ல வந்து அந்த அந்த இது நகரம்லாம் அழிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து அதுல கொஞ்சம் கொஞ்சமா வந்து வந்ததுதான் இங்க மதுரையில வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமா வந்து அங்க அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமா அந்த உள்ள தமிழர்கள் எல்லாம் புலம்பெயர்ந்து ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், இங்கிட்டு வந்து மிக முக்கியமான கண்ட்ரிகளுக்கெல்லாம் புலம்பெயர்ந்து போனாங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஒரு செகண்ட் பாயிண்ட். 3 பாயிண்ட் என்னன்னாக்க, மதுரைன்னா நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது மிக முக்கியமா வந்து என்னன்னாக்க, அதாவது மீனாட்சி அம்மன் டெம்பிள். ஸோ இந்த மீனாட்சி அம்மன் டெம்பிள்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிகப்பெரிய ஒரு டெம்பிள் அப்படிங்கலாம். ஸோ எல்லாரும் யாரு கேட்டாலும் மதுரைனாக்கா அதோட ஒரு அடையாளமே வந்து மீனாட்சி அம்மன் டெம்பிள் தான். ஸோ அந்த மீனாட்சி அம்மன் டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து ஒரு அந்த காலகட்டங்கள்ல வந்து ஒரு அரசியா இருந்தாங்களாம். ஸோ அரசி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தீராத சிவன் பக்தனாம். ஸோ சிவன் பக்தங்கிறனால அவங்க வந்து சிவன வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். ஸோ அப்படிங்கிற ஒரு இதுல இருந்திருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்களோட வரம் வந்து பலிச்சு, ஸோ சிவன வந்து போயிட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து இங்க தான் வந்து இருந்திருக்காங்க. அதாவது மதுரையில தான் வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அதனால தான் இப்போ வரையும் அந்த கோயில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற இடமா வந்து இப்போ இருந்துகிட்டு இருக்குங்கிறாங்க.
ஸோ நம்ம அடுத்து பார்க்க போறது நம்பர் 4. இந்த நம்பர் 4ல வந்து பார்த்தீங்கன்னா, மிக ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ இவங்க வந்து இதெல்லாம் வந்து அந்த காலகட்டங்கள்ல நடந்திருக்குமா? அப்படிங்கிற மாரி யோசிக்கிறதுக்கே ரொம்ப இதா இருக்கும். ஏன்னா, இப்ப வந்து அவங்க வந்து நார்த் சைடுல உள்ளவங்களுக்கு அதாவது மகாபாரதம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, நம்ம சவுத் சைடு உள்ளது இல்ல. மகாபாரதம்ங்கிறது ஒரு நார்த் சைடுல உள்ளது. ஸோ அங்க வந்து உள்ள மகாபாரதம் அதாவது பாண்டவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாண்டியர்கள் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதாக சொல்றாங்க. ஸோ அந்த மகாபாரதம் வந்து நடந்த போர்ல வந்து இவங்களோட படைகளா இருக்கட்டும், இவங்க வந்து மிக முக்கியமான சப்போர்ட்கள்லாம் வந்து அந்த மகாபாரதத்துல உள்ள பாண்டவர்களுக்கு வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற வருது நம்பர் 5. இந்த நம்பர் 5ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மதுரையில பாண்டியர்களோட அதாவது மீனாட்சின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மீனாட்சிங்கிறவங்க யாருன்னாக்கா, அங்க உள்ள மிகப்பெரிய ஒரு மன்னரோட அதாவது பாண்டியர்களோட மகள் தான்னு சொல்றாங்க. ஸோ அவங்க தான் மிகப்பெரிய ஒரு ராணியா இருந்திருக்காங்க. ஸோ அந்த ராணி என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, அவங்க வந்து ஸ்ரீலங்காவோட மிக முக்கியமான நார்த்தன் பகுதிகள் எல்லாம் வந்து அப்ப வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. யாரு? இந்த பாண்டியர்கள். ஸோ அவங்க கேப்சர் பண்ணும்போது, அந்த ஒரு பகுதிய வந்து ஆட்சி பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க இந்த மீனாட்சிங்கிறவங்க தான் அப்படின்னு மாரி சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு அ ராணியாவும் வந்து அவங்க வந்து மீனாட்சி வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாண்டியர்களோட அப்ப உள்ள காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப நம்ம அந்த சோழர்கள பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சோழர்கள் வந்து அவங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து மற்ற நாடுகளா இருக்கட்டும், மாலத்தீவா இருக்கட்டும், ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், மத்த மியான்மரா இருக்கட்டும், மிக முக்கியமான கண்ட்ரிகள் எல்லாம் புடிச்சாங்க. ஸோ புடிச்சுட்டு போயிட்டு, அவங்க எங்கெங்க புடிச்சாங்களோ அந்தந்த பகுதிகள்ல வந்து அவங்க மிக முக்கியமா வந்து சிவலிங்கத்த வந்து அங்க நிறுவிட்டு வந்ததா இருக்கட்டும், அங்க கோயில் கட்டினதா இருக்கட்டும், இந்த மாரி இதெல்லாம் இப்பவும் வந்து அங்க வந்து அந்த இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது, இவங்களும் வந்து மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு நாடுகள வந்து அப்போ வந்து புடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி வருது நம்பர் 6. இந்த நம்பர் 6ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த காலகட்டங்கள்லயே வந்து அதிகமான ஒரு பிசினஸ் பண்ணதா இருந்தான்னா, அவங்க வந்து அதாவது பாண்டியர்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது வேற எந்த கண்ட்ரிலருந்து அதாவது மார்க்கோ போலோவா இருக்கட்டும், இவங்கலாம் வந்து அந்த பாண்டியர்கள பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வரும்போது உள்ளிக்க இந்த ஒரு மதுரையா வந்து அப்போ மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பா இருந்திருக்கு. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து செல்வங்களா இருக்கட்டும், கோல்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவ்வளவு இருந்திருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எப்படி இவங்களுக்கு வந்துருச்சுனாக்கா, அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து மத்த நாடுகளோட பிசினஸ் பண்ணிக்கிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இவங்கள வந்து மிகப்பெரிய ஒரு ரிச் கண்ட்ரி அப்படிங்கிற மாரி வந்து அந்த ஒரு பாண்டியர் தேசத்த வந்து அப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து மத்த கண்ட்ரிகளோட பிசினஸ் பண்றது மட்டும் இல்லாம, இவங்களும் வந்து அதிகமான இங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்றீங்க இங்க இருந்து அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அதனால தான் அந்த கண்ட்ரி வந்து செழிப்பா வந்து அப்ப வரையும் இருந்துச்சு அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. நம்ம அடுத்து பார்க்க போறது நம்பர் 7. ஸோ இந்த நம்பர் 7ல வந்து பார்த்தீங்கன்னா, மிக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு எருத்து விடும் விழா வந்து நம்ம வைக்கிறோம். அதாவது ஜல்லிக்கட்டு வைக்கிறோம். ஸோ இந்த ஜல்லிக்கட்டுலாம் வைக்கும்போது, இதுக்கு முன்னாடியே வந்து பாண்டியர்கள் வந்து மிக முக்கியமான ஒரு விலங்க வந்து அதாவது அனிமல வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அது என்னன்னாக்கா எருது. எருதுனாக்கா நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல காளமாட வந்து பார்த்தீங்கன்னா, பசுமாடு கிடையாது. காளமாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து நம்ம வந்து ஏர் ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து உழவுக்கு வந்து மெயினா வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி யூஸ் பண்ற ஒரு மாட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ தெய்வமா வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அந்த காலகட்டங்கள்ல வந்து மிக முக்கியமா கும்பிடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எருதும் ஒண்ணு அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. பார்க்க போறது நம்பர் 8. இந்த நம்பர் 8ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஊர்லலாம் நம்ம இங்க எப்படின்னு தெரியல. இங்கலாம் வந்து நெறைய பேர் வந்து தண்ணி வந்து ஆம் வாயில வச்சு குடிப்பாங்க. ஆனா நம்ம ஊர்ல இப்போ வரையும் பார்க்கலாம். ஒரு சில வீடுகள்லலாம் பார்க்கலாம். அதாவது இந்த பழமையான அதாவது வயசானவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்க, அவங்க வந்து இந்த வாய வச்சு குடிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வீட்ல வந்து ஆளாளுக்கு ஒரு டம்ளர் இருக்கும். டம்ளர் தனித்தனியா இருந்தாலும், அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த தண்ணிய வந்து அண்ணாக்க தான் குடிப்பாங்க. ஏன்னாக்கா, அப்போ உள்ளதே வந்து அவங்களுக்கான பழக்கவழக்கங்கள வந்து அப்போ வந்து பாண்டியர்கள் வந்து அப்படி வந்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுதான் வந்து மார்க்கோ போலோ வந்து இதையும் வந்து எடுத்து சொல்றாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஊர்ல வந்து இப்பலாம் சொல்லவே வேண்டாம். அந்த அளவுக்கு வந்து நம்ம ஊர்ல வந்து அதாவது எல்லாருமே வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுக்கு அடிமையா இருக்காங்க. ஆனா அந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா, யாருமே வந்து அந்த பாண்டியர்கள்ல வந்து யாருமே தண்ணி அடிக்க மாட்டாங்களாம். தண்ணி அடிக்கிறவங்கள வந்து யாருமே மதிக்க மாட்டாங்களாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்படி ஒருத்தவங்க தண்ணி அடிக்கிறாங்கன்னா, அதாவது ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்கன்னா, அவங்கள வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதனாலேயே யாருமே வந்து அந்த காலகட்டங்கள்ல வந்து பாண்டியர்கள் அந்த தேசத்துல வந்து யாருமே தண்ணி கூட அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நம்பர் 10ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்ப இங்க உள்ள மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி இருப்பாங்கனாக்கா, கருப்பா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. கருப்பா இருந்தா தான் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்களாம். சிகப்பா இருந்தா வந்து அவங்க வந்து ஒரு அ துஷ்ட சக்தி இந்த மாரி வந்து சொல்லுவாங்க. ஏன்னா, கருப்பா இருக்கிறவங்க அந்த கடவுளையே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கருப்பா தான் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதனால தான் இப்ப வரையும் வந்து சாமிகள வந்து அங்க வந்து கருப்பிலேயே இருப்பாங்க. அது கருப்பர் இந்த மாரி வந்து சொல்லுவாங்க. அப்படி உள்ளதா வந்து அந்த காலகட்டங்கள்ல பாண்டியர்கள் வணங்குனதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கருப்பான ஒரு தெய்வங்கள தான் வந்து அதிகமா வந்து வணங்கியிருக்காங்க. ஏன்னா, இப்போ அப்படி உள்ள ஒரு பேய காமிக்கணும்னாலும் கூட ஒரு வெள்ளையா தான் காமிப்பாங்க. அப்படி உள்ள அவங்க வந்து வெள்ளைய வந்து ஃபுல்லா வெறுத்திருக்காங்க அப்படிங்கிற மாரி தெரியுது.
பாத்தீங்கன்னாக்கா 12 வந்து அந்த குழந்தை பிறக்கிறதே வந்து பாத்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து கருப்பா தான் பொறக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து வேண்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்பர் 13ல வந்து பாத்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து வெள்ளையவே வெறுக்கிறதுன்னா பாத்தீங்கன்னாக்கா, அதாவது பேய்களையும் வந்து அவங்க வந்து மெயினா வந்து வெள்ளையா தான் வந்து அந்த இமேஜினேஷன் பண்ணி அவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாட்டி நம்பர் 14ல பாத்தீங்கன்னாக்கா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா, சோழர்களும் வந்து மிகப்பெரிய ஒரு அரசரா இருந்திருக்காங்க. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா மத்த நாடுகள கேப்சர் பண்றதாகட்டும், பாண்டியர்கள் தேசத்திலயும் கேப்சர் பண்றாங்க. இந்த மாரிலாம் இருந்துட்டாங்க சேரதோ இதுலலாம். சோ அப்படி இருக்கும்போது, இவங்க அப்புறம் இந்த சோழர்களோட ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகுது. வீக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க பாண்டியர்கள் வந்து அந்த சோழ தேசத்தையும் வந்து இவங்க கேப்சர் பண்றாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சோ அப்படி கேப்சர் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மறவர் அந்திர பாண்டியன். மறவர் சுந்தர பாண்டியன் சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு அரசர், பாண்டிய அரசர். சோ அவர் என்ன பண்றாருன்னா, அங்க வந்து மிக முக்கியமான அரசர்கள் எல்லாம் வந்து சுற்றுவட்டார உள்ள அரசர்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த சேரர்கள வந்து பாத்தீங்கன்னா சோழர்கள் எல்லாரையும் வந்து வீழ்த்துறாங்க அப்படிங்கிற மாதிரி. சோ அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மறவர் சுந்தரபாண்டியன் வந்து அங்க உள்ள சோழர்களை வந்து போய் போரிட்டு அங்க உள்ள மிக முக்கியமான இடங்களை வந்து கேப்சர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்தியாவிலே மிக முக்கியமான வந்து அந்த காலகட்டங்கள்ல வந்து அதிகமான ஒரு பணக்கார கண்ட்ரினாக்க இந்த பாண்டிய தேசம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அதிகமான பிசினஸ் பண்ணதா இருக்கட்டும், மிக முக்கியமா வந்து அரபு கண்ட்ரிகளுக்கு தான் அதிகமா வந்து பிசினஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பிசினஸ் வந்து எங்க வந்து மெயினா அரபு கண்ட்ரில இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து இந்த கேரளாவுல தான் வந்து மெயினா வந்து பிசினஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேரளாவுல அதிகமான நெறைய பேர் வந்து கல்ஃப் கண்ட்ரில போய் வேலை பார்க்கறதா இருக்கட்டும், நெறைய பேர் வந்து அங்க போய் பிசினஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த ரீசன்னால தான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 14த் செஞ்சுரின்னு சொல்லுவாங்க. இந்த 14த் செஞ்சுரில வந்து பாத்தீங்கன்னாக்கா, இங்க வந்து உள்ள செல்வங்கள் எல்லாம் பார்த்துட்டு, அதாவது இந்த மாலிக்ங்கிறவங்க, அதாவது டெல்லிய சேர்ந்தவங்க. டெல்லியில அங்க ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருக்க ஒரு மன்னர் என்ன பண்றாருனாக்கா, அங்கேருந்து மிகப்பெரிய ஒரு படைய எடுத்துட்டு இங்க வர்றாங்க. சோ வந்து இங்க உள்ள அ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாண்டியர்களுக்குள்ளேயே வந்து சண்டை நடந்துகிட்டு இருக்கு. சோ இவங்களுக்குள்ளேயே வந்து அண்ணன் தம்பி சண்டை வந்து அ நான் பெரிய ஆளா, நீ பெரிய ஆளான்னு இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இத பார்த்தோனே, அந்த மாலிக்ங்கிறவங்க என்ன பண்றாங்கனாக்க, உள்ளேக்கு வந்து அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ணி இங்க உள்ள செல்வங்கள் எல்லாத்தையும் சூறையாடிக்கிட்டு போறாங்க. இங்க இருக்கிற முக்கியமான கோல்டா இருக்கட்டும், இங்க இருக்கிற செல்வங்கள் எல்லாத்தையும் வந்து சிலைகளா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம இங்க உள்ள சிலைகள் எல்லாம் வந்து சேதப்படுத்திட்டு, அங்க உள்ள கோல்டு எல்லாத்தையும் வந்து கேப்சர் பண்ணிட்டு போனாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவங்க தான் வேற யாருன்னாக்கா டெல்லி சுல்தான். இந்த டெல்லி சுல்தான் தான் பார்த்தீங்கன்னாக்கா, மாலிக்ங்கிறவங்க வந்து இங்க உள்ள பாண்டியர்கள் தேசம் மட்டும் இல்லாம சோழ தேசம், சேர தேசம் எல்லா தேசத்திலயும் உள்ள முக்கியமான எல்லாத்தையும் அவங்க செல்வ செழிப்பு எல்லாத்தையும் வந்து சூறையாடிட்டு போனாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பார்த்தீங்கன்னாக்கா, பாண்டியர்களோட மிக முக்கியமான அவங்க வந்து அந்த காலகட்டங்கள்ல எப்படி வாழ்ந்தாங்க? மக்கள் எப்படி இருந்தாங்க? ஸோ அந்த காலகட்டங்கள்ல எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு செழிப்பா இருந்ததுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பாண்டியர்கள் தான் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு உள்ளதவங்க தான் இந்த பாண்டியர்கள். வாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் உங்க ஆனந்த் பாலா. பாய்.